இந்த சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டுக்கு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைக்ரா ஃபால்ஸ் தான் போகிறோம். ஸோ அங்கே பைக்ரா ஃபால்ஸ் மட்டும் இல்லை, அங்கே சரௌண்டிங் என்னென்ன இருக்கோ அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு வெக்கேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு எங்கள் கூட நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணுங்க. ஓகேங்களா? வாங்க, இப்போ நம்ம வந்து பைக்ரா ஃபால்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஊட்டியோட செகண்ட் டே, அதாவது பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம எங்கே போகணுன்னு பார்த்துட்டோம். நாங்கள் வந்து செகண்ட் டே தான் இப்போ பார்க்க போகிறோம். எங்களை வந்து ஹோட்டலில் நம்ம அங்கே ரூம் எடுத்ததால் அவங்களே வந்து இந்த மாதிரி அலோகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வேன் வந்து அரேஞ்ச் பண்ணி யாரெல்லாம் இங்கே வந்து டூர் விசிட் பண்ண வந்திருக்காங்களோ ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆளெல்லாம் பிடிச்சி நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ரெட்டுக்கு வந்து 350 300 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. நம்மளை வந்து எல்லா பிளேஸுக்கும் கூட்டிகிட்டு போயிடறாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் டே போன பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பைக்ரா ஃபால்ஸு, பைன் ட்ரீ, இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பேஸ்க்கெல்லாம் போயிட்டு போட் ஹவுஸ் எல்லாம் போயிட்டு வந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் டேயில் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு எங்கே போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து வேனில் தான் போகிறோன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அவங்க வந்து எங்களை நல்லா கைட் பண்ணாங்க. இது இங்கே இந்த படத்தை எடுத்தாங்க, இது இந்த இடம் யூஸ் ஆகுது, இந்த கிளைமேட்டுக்கு இங்கே இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அங்கே எங்கள் கூட வந்துட்டு ஹிந்தி ஆளுங்களும் வந்திருந்தாங்க, தமிழ் பீப்புளும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து நல்ல ஸ்லாங்கில் லாங்குவேஜில் அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறம் நம்ம இப்போ போகிற பைன் ட்ரீக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்து. இங்கே வந்துட்டு நான் இந்த பைன் ட்ரீயில் இருக்கிற அந்த பைன் ட்ரீ இருக்குல்ல, அந்த பைன் ட்ரீயில் இருந்து தான் நம்மளுக்கு பேட்டு, கிரிக்கெட் பேட்டு, அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் யாராவது ஊட்டிக்கு வரலன்னா தயவு செஞ்சு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஃபுல்லாக அங்கே நம்மளுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய ஏகப்பட்ட இடம் இருக்குது. நம்ம லைஃபு சிட்டிக்குள்ளேயே இருந்து இந்த பஸ்ஸு, காரு, லாரி, அந்த பெட்ரோல், அந்த ஸ்மெல் இதில் இருந்து கொஞ்ச நாள் நம்மளுக்கு ரிலீஃபாக ஒரு இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நம்ம இந்த மாதிரி விசிட் பண்ணி போனோம் அப்படின்னா ரொம்ப அப்படியே நம்மளுக்கு மனசுக்கு பீஸ்ஃபுல்லாக லேஸாக இருக்குது. கிளைமேட் நல்லா சில்லுன்னு அந்த பசுமையான இருக்கிற இடத்த பார்க்கும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. கண்டிப்பாக நீங்கள் யாரெல்லாம் ஊட்டிக்கு போயிருக்கீங்க, உங்களுக்கு ஊட்டி பிடிக்குமா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பைன் ட்ரீ அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இதில் வந்து நம்ம இறங்குறதா கொஞ்சம் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா அது வந்து நம்ம சறுக்கலில் இருக்கிறதால கொஞ்சம் காலெல்லாம் நம்மளுக்கு சறுக்க ஆரம்பிச்சிது. ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் நம்மளுக்கு பயமாக இருந்தது. ஏன்னா பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்ல யங்கஸ்ட் கப்புள்ஸ் தான் விழுந்துட்டாங்க. நார்மலாக தான் நடந்து போனாங்க, அதுக்கும் ஹீல்ஸ் கூட வியர் பண்ணல, அவங்க நார்மல் ஸ்லிப்பர் தான், அதுக்கே அவங்க விழுந்துட்டாங்க. நமக்கு அதை பார்த்தோன்னே இன்னும் அள்ளு விட்டுருச்சு. அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லபடியாக ரீச் ஆகிட்டு ரெண்டாவது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்ததா இப்போ நம்ம இதுக்கு வந்து டிக்கெட் வந்து 20 rupees எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது போய் இதை நம்ம விசிட் பண்ணி பார்க்குறது இது நல்லா நம்மளுக்கு வந்துட்டு நல்ல லாங்கில் இருந்தது. இங்கே நல்லா ஷூட்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட்ஸு, ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த லொக்கேஷன்ஸ், கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு அந்த விஷுவல் காட்டுறேன் பாருங்கள். அந்த மேகத்தோட அந்த லேயரெல்லாம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. இந்த இடத்துல வந்து இந்த வந்தேண்டா பால்காரன் அந்த சாங்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே தான் எடுத்ததாக சொன்னாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, இதெல்லாம் எங்களுக்கு அந்த கைட் பண்ணுறவங்க வந்து எங்களுக்கு சொன்னாங்க. அதை வச்சு தான் நான் உங்களுக்கு ரீல் விட்டுட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே அந்தந்த லொக்கேஷனில் எடுத்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பைன் ட்ரீயில் பார்த்தோம்ல, அங்கே வந்துட்டு நம்ம அஜித் சார் நடித்த அந்த சொல்லாமல் தொட்டு செல்லும் அந்த சாங்கு, உன் சமையல் அறையில் அந்த சாங் அதெல்லாமே அங்கே எடுத்ததாக சொன்னாங்க. பாருங்கள், இதோட அந்த க்ளவுடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த க்ளவுடுக்கு நடுவில் நம்ம போய் என்ட்ரி ஆன மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு சில்லுன்ற ஒரு கிளைமேட்டு. இந்த மாதிரி விஷுவலு, இந்த மாதிரி விசிட்டிங் ஸ்பாட் எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம். அவ்வளோ ஒரு கார்ஜியஸாக இருந்தது அந்த லுக்கு. அடுத்து நாங்கள் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் முடிச்சுட்டு எங்களை வந்து டேரெக்டாக வந்துட்டு எங்களை பைக்ரா ஃபால்ஸுக்கு கூட்டி வந்துட்டாங்க. இது வந்து என்னென்னா நம்மளுக்கு மெயின் ரோட்டில் இருந்து நம்மளுக்கு பைக்ரா ஃபால்ஸுக்கு ஜஸ்ட் 300 மீட்டர் தான். ஆனால் நம்மளை வந்து நம்ம சுற்றி நம்ம நடக்கிறோம்ல, இது ஏன்னா மலை தானே, டவுன் தானே, அதனால் நம்மளுக்கு போகும்போது என்ன ஆகும்னா ஓகே ரொம்ப தூரம் இருக்கும் போல் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். பட் ஆனால் ரொம்பலாம் டிஸ்டன்ஸ் இல்லை, ஜஸ்ட் 300 மீட்டர் தான். ஆனால் ரொம்ப நடக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ட்ரி ஆக போகிறோம். அதோட அப்பியரன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. இப்போ டேடியும் அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிறாங்க என்ட்ரி டிக்கெட் வாங்குறதுக்கு. உள்ளே போனதையுமே தார்மி வந்து நான் வரலன்ட்டா. ஏன்னா அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு பிளேயிங் திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, ஸ்லைடு,
சீசா இதெல்லாமே வச்சுருந்தாங்க. அதனால் அவளுக்கு வர மனசு இல்லை. நான் வந்து அதில் தான் விளையாடுவேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க டேடி போயிட்டு என்ட்ரி டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு சரி நம்ம போய் ஃபால்ஸை பார்த்துட்டு வந்துடலாம் அனுப்பானா. அங்கே தண்ணியே இல்லைங்க. ஸோ பாருங்கள் நீங்களே நம்ம எங்கே வந்திருக்கோம், ஃபைக்ரா ஃபால்ஸுக்கு வந்திருக்குறோம். இங்கே வந்து அங்கே ஒரு டேம் இருக்கான், ஃபைக்ரா டேம்னு ஒன்று இருக்கான். அது நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு தண்ணி வருமா. ஆனால் அங்கேயே தண்ணி இல்லை போல். அதனால தான் நம்மளுக்கு வந்து இங்கே ஃபால்ஸ்லேயும் ரொம்ப தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா. அதே போல் நம்மளுக்கு ஊட்டியில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பிளாஸ்டிக் வந்து நம்ம வாட்டர் பாட்டிலோ இல்லை கவரோ எங்கேயுமே நீங்கள் பார்க்கவே முடியாது. அதையும் மீறி நீங்கள் ரூல்ஸையும் மீறி எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்லேயே 1000 rupees வந்துட்டு ஃபைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ நாங்களாம் அதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகல, அலோடும் கிடையாது. நீங்கள் ஒரு எமர்ஜென்சிக்கு வாட்டர் பாட்டில்லாம் வாங்கி குடிக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா 25 லிட்டர் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அவன் எமர்ஜென்சினா வாங்கி குடிக்க முடியாது. அப்படியே உங்களுக்கு வேணும்னாலுமே இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோட தண்ணியை பிடிச்சி ஃபில் பண்ணி நம்மளுக்கு வச்சுருப்பாங்க. நம்ம வேணும்னா அதை காசு கொடுத்து நம்ம ஓனாக வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான். ஓகேங்களா. நியூவான வாட்டர் பாட்டில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ நல்லா இருந்தது. இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இறங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. நான் நடக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளவி நடக்கிற மாதிரியே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு டயர்ட் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள் ஃபால்ஸில் வந்து தண்ணியே இல்லை, கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்தது. பட் அங்கங்கே தண்ணி இருக்கும்போது பார்க்க நல்லா இருந்தது. இன்னும் தண்ணி எல்லாம் ஸ்பீடாக வருது. அந்த சீசனில் வந்திருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு அப்பீரன்ஸு. கண்டிப்பாக நீங்கள் யாரெல்லாம் ஊட்டி போகலையோ கண்டிப்பாக வாங்க, வந்து பாருங்கள். இதெல்லாம் ஒரு காட் கிஃப்ட்டு. சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க ஊட்டி வந்து மலைகளின் இளவரசின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி அழகாக இருக்குது. சூப்பராக பீஸ்ஃபுல்லாக அப்படியே க்ரீனிஷாக இருக்குது. செம்மையாக இருக்குது. அதுதான். ஆனால் நீங்கள் ஊட்டிக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட் போட்டுட்டு இந்த மாதிரி ரூமு, பஸ் டிக்கெட்டு இதெல்லாம் நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் எங்களை மாதிரி அலக்கழிக்க மாட்டோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்பிளான்டாக போயிட்டு ரூமு கிடச்சிது ஓகேன்ட்டு போயிட்டோம். பஸ் டிக்கெட் இந்த மாதிரி எல்லாத்துலையும் சொதப்பலாயிடுச்சு. ஆனால் நீங்கள் வந்து எப்படின்னா ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. அதுனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு போய்ட்டு டக்குன்னு வரலாம். நாங்கள் அடுத்து ஃபைக்ரா ஃபால்ஸ் முடிச்சுட்டு அங்கேயே லஞ்சு, பக்கத்துலேயே ஹோட்டல்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அங்கேயே சாப்பிட்டுட்டு ரெண்டாவது வந்து லாஸ்ட்டாக வந்து போட் ஹவுஸ் வந்தோம். ஓகேங்களா. போட் ஹவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2 பேர் போகிறீங்க இல்லை பேராக போகிறீங்க, 3-4 பேர் நாங்கள் ஃபேமிலி மட்டும் போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1500 சார்ஜ் பண்ணுவாங்க. குட்டி போட்டுனா 2 பேர் போகிறதுக்கு 3 பேர் போகிறதுக்கு. அதுவே நீங்கள் ஒரு 10 மெம்பர்ஸ், இப்போ நாங்கள் போகிறோட இதெல்லாம் வந்து 10 மெம்பர்ஸ் போகிறது. நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். எங்கள் வேனில் இருந்தவங்களாம் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். பெர் ஹெட்டுக்கு வந்து 150 சார்ஜ் பண்ணி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து 1500 எவ்வளவோ கொடுத்துட்டு நாங்கள் இந்த மாதிரி போட்டில் 10 பேராக சேர்ந்து போனோம். எங்களுக்கு அந்த மாதிரி ஜாக்கெட் கொடுத்துட்டாங்க, கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கல. நம்ம இப்போ போகிற இந்த போட் ஹவுஸோட இது அடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, உயரம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72லேருந்து 73 அடின்னு சொல்லியிருந்தாங்க. கீழே விழுந்தாலும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அப்போ 72-73 அடினா நம்மளுக்கு 13 நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு 13 ஆள் உயரத்துக்கு நல்லா ஆழம். ஓகேங்களா. ஸோ அதுதான். இங்கே நிறைய வந்து இப்போ காட்டு எருமை, மங்கீஸ் எல்லாம் இருந்தது. ஸோ தண்ணியுமே நல்ல தெளிவாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே அள்ளி குடிச்சிக்கலாம் போல், அவ்வளோ சுத்தமாக நீட்டாக இருந்தது. எந்த ஒரு குப்பை அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நம்ம பீச்சிலலாம் பார்த்திங்கன்னா குப்பையாக அள்ளி போட்டிருப்பானுங்க. இதெல்லாம் நம்மளால் ஒரு ரோட்லேயும் சரி எங்கேயுமே ஒரு குப்பை இல்லை. இந்த நீர்வீழ்ச்சிலாம் ரொம்ப க்ளீனாக இருந்தது. ஓகேங்களா. ரொம்ப சூப்பராகவே இந்த இடத்தெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் விசிட் பண்ணலன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பார்க்கலாம். இப்படி வேறு ஸ்டேட்டில் இருந்துலாம் வராங்க. தமிழ்நாட்டில் இருந்துட்டு நீங்கள் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கான பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும். உங்களால் பார்க்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்தீங்க. ஓகேங்களா. இந்த 2024 உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா பெஸ்ட்டாகவே அமையட்டும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஊட்டி விட்டு வெக்கேட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு என்னோட இந்த டே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட திருச்சிப்பண்ண அட்ராசிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ஆல்வேஸ் கொடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.